சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், பலாங்குட கசப்ப தேரர் உள்ளிட்ட 10 பேருக்கு பிணை. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூறல கொலை வழக்கு, 12 பேருக்கு மரண தண்டனை விதிப்பு. சிங்கள பௌத்தன் என்பதில் பெருமிதம் கொள்வதாக நாமல் தெரிவிப்பு, இனவாதி அல்ல எனவும் கருத்து. ஸ்ரீலங்காவின் புதிய சபாநாயகர் ஜார், அனுரவிடம் மொட்டு கட்சி கேள்வி. குமாரபுரம் படுகொலையின் 30ஆம் ஆண்டு நினைவு தினம், நீதியை பெற்றுத்தருமாறு கோரும் மக்கள். ஐரோப்பிய நாடுகளை ஒன்றிணையுமாறு கோரும் மேக்ரோன், சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களை தொடர்ந்து கருத்து. இனி விரிவான செய்திகள். திருகோணமலை போதிராஜ விகாரைக்கு அருகில் கரையோர பாதுகாப்பு சட்டங்களை மீறி புத்தர் சிலையை வைத்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பலாங்குட கஷ்யப்ப தேரர் உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் மேலும் 6 பேர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இன்று திருகோணமலை மேல் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை டச்பே கடற்கரைக்கு அருகில் 2025ஆம் ஆண்டு நவம்பர் 16, 17 திகதிகளில் சட்டவிரோதமாக புத்தர் சிலை வைத்து கட்டுமானங்களை மேற்கொண்டதாக கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை திணைக்களம் முறைப்பாடு செய்திருந்தது. இந்த முறைப்பாடு தொடர்பில் பலாங்கொடை கசப தேரர் மற்றும் 4 தேரர்கள் உள்ளிட்ட 10 சந்தேக நபர்கள் கடந்த ஜனவரி மாதம் 19ஆம் திகதி கைது செய்யப்பட்டு இன்று வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பௌத்த தர்மம், பௌத்த சாசனம் மற்றும் மகா சங்கத்தினரை பாதுகாப்பது ஒருபோதும் இனவாத செயல் ஆகாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை நாடு பௌத்த அடித்தளத்தின் மீது கட்டியெழுப்பப்பட்ட ஒன்று என தான் நம்புவதாகவும், இத்தகைய பௌத்த விழுமியங்களை கொண்ட ஒரு தேசத்தால் மட்டுமே நாட்டில் உள்ள அனைத்து மதங்களையும் கலாச்சாரங்களையும் பாதுகாக்க முடியும் என்றும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். தான் ஒரு சிங்கள பௌத்தன் என்பதில் பெருமிதம் கொள்வதாகவும், தனது மதத்தின் மீது கொண்டுள்ள ஆழமான நம்பிக்கையே ஏனைய கலாச்சாரங்களை மதிக்கவும் பாதுகாக்கவும் தனக்கு கற்றுக் கொடுப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தன்னை பௌத்தர்களுக்காகவும் நாட்டுக்கு குரல் கொடுப்பதை இனவாதமாக கூறுவது தவறு என்றும், தான் இனவாதி அல்ல என்றும் நாமல் ராஜபக்ச தெளிவுபடுத்தினார். மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களால் மற்றொரு நபரின் மொழி, மதம் அல்லது கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியாது என்று தெரிவித்த நாமல் ராஜபக்ச, தற்போதைய அரசாங்கம் மகா சங்கத்தினரையோ அல்லது எதிர்க்கட்சிகளையோ ஒடுக்க நினைப்பது தவறான அணுகுமுறை என்று விமர்சித்தார். இதனிடையே அரசாங்கம் தேர்தல்களை தாமதப்படுத்துவது அவர்களின் அரசியல் அச்சத்தையே பிரதிபலிக்கின்றது என்றும், பொதுஜன பெரமுன எந்த நேரத்திலும் தேர்தலை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அவர் இதன்போது உறுதியாக தெரிவித்திருந்தார். பொலனறுவை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரளவை தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்ட 12 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கம்பகா மேல் நீதிமன்றத்தில் 3 அடங்கிய நீதிபதிகள் குழு இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நடத்தப்பட்ட போராட்டங்களின் போது நிட்டம்புவ நகரில் வைத்து புலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி குழுவொன்றினால் தாக்கி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 41 பேருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி குற்றவாளிகளாக இனங்காணப்பட்ட 12 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 4 பேருக்கு 5 வருட
ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 23 பேர் இந்த வழக்கிலிருந்து நிரபராதிகளாக கருதி விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை வழக்கு விசாரணையின் போது 13 மற்றும் 31ஆம் பிரதிவாதிகள் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை 39 மற்றும் 40ஆம் பிரதிவாதிகள் நீதிமன்றத்தை தவிர்த்து தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்கள் இல்லாமலேயே விசாரணை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் வட்டுக்கோட்டை இன்பச்சோலை வீதி புனரமைப்பில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி சட்டத்துக்கு முன் நடைபெறும் சட்டத்தின்படி நடவடிக்கை எது நடக்குமோ அதை நாங்கள் கட்டாயம் எடுப்போம். யாரில் பிள்ளையோ அவர்கள் மீது நான் கட்டாயம் ஒரு தண்டனையை கொடுப்போம். அது சட்டம் தனது வேலையை ஒழுங்காக செய்யும். சரி இல்லை போலீஸ் திணைக்களத்தை ஆனால் முதலே சொன்ன மாதிரி சட்டத்தின் முன் அனைவரும் சமம். போலீஸ் பிழை செய்த என்ன, பாராளுமன்ற உறுப்பினர் பிழை செய்திருந்த என்ன, பிரதேச உறுப்பினர் பிழை தான். அது யார் பிழை செய்தது என்று தீர்மானிக்கிறது சட்டம், நீதிமன்றம். அதன் மூலம் நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் இது தொடர்பாக சகல விவரங்களையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தெரியப்படுத்தி இருக்கிறோம். அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு இரவிலேயோ ஒரு கிழமையிலேயோ எடுக்க இயலாது. ஆறுதலாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னைக்கு உங்களுக்கு பரிஞ்சிருப்பியல் கன்னடங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு அதை எடுப்போம். சரிதான். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் நீதியை எதிர்பார்க்க முடியாத துர்ப்பாக்கிய நிலை காணப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது. குற்றத்துடன் தொடர்புடையவர்களே அந்த குற்றங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் நிலைமைதான் இந்த நாட்டில் காணப்படுகின்றது எனவும் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார். இவ்வாறான காலகட்டத்திலேயே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்த முனையும் அவசர கால சட்டம் ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் இராணுவத்திற்கு சாதகமாக அமையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் இந்த படத்தில் இருந்த சாணம் இருந்த விதத்தில் போலீசாருடைய கதையின்படி ஒரு மாடும் வாகனத்துக்குள்ளே இருந்து வாகனம் சுடப்பட்டு அந்த வாகனம் நின்ற இடத்துல அதில் வாகனத்தில் இருந்த மற்றவர்கள் கதவை திறந்து விட்டு மாட்டை வெளியில் விட்ட ஒரு நிலையில் அந்த சாணம் இருந்த விதத்திலே உண்மையிலே அந்த சாணம் அதுக்கு பிற்பாடு போடப்பட்ட ஒரு சந்தேகம் எழுகிறது. என்னென்னால் ஒரு மாடு வாகனத்துக்குள்ளே இருக்க படுத்து கிடக்கும் சாணம் இருந்தால் அதெல்லாம் அமர்ந்து போயிருக்கு, ஒரு ஃப்ளட்டாக இருக்குது. அப்படியே எந்த விதத்திலையும் இல்லாமல் அது ஒரு என்ன சொல்கிற ஒரு போலையாக இருந்த ஒரு நிலைமையும், அது மட்டும் இல்லாமல் இந்த வாகன சம்பவத்துக்கு ஒரு 50 அடி தூரத்தில் சாணத்தை கொண்ட ஒரு பேக் அதில் இருக்குது. அந்த பேக் இருக்கிறதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்த காலையிலே இங்கே வந்த ஊடக நண்பர்களுடைய கருத்தும் இங்கே வந்த பொதுமக்களுடைய கருத்தும் அந்த பேக் இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட முன்னுக்கு இருந்த இடத்துல மனிதுரிமை சேரகம் ஆணையாளருடைய உறுப்பினர்கள் இந்த இடத்துக்கு இருந்த இடத்துல இந்த சாணத்துடைய பேக் காட்டப்பட்ட இடத்துல அது இப்பொழுது அங்கே எடுத்து வீசப்பட்டு இருக்கின்றது. அது இப்படி பலத்த சந்தேகங்களோடு நடந்திருக்கிற ஒரு சம்பவத்தை நாங்கள் ஒரு நம்பக்கூடிய ஒரு விசாரணை நடத்துறதின் ஊடாக மட்டும்தான் உண்மை நாங்கள் விட்டு செல்லலாம். ஆனால் எந்தளவு தூரத்துக்கு அந்த உண்மையை போலீசாரே சந்தேகத்துக்குரிய நபர்களாக காணப்படுகின்ற பொழுது என்னடா அவர்கள் தான் சுட்டவர்கள், அவர்களே இந்த விசாரணையை எந்தளவு தூரத்துக்கு நேர்மையாக செய்வார்கள் என்று எங்களை பொறுத்தவரை நாங்கள் நம்ப முடியாது. அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு இவ்வகையான சம்பவங்களை ஊக்கி வைக்கிற வகையில தான் இன்றைக்கு அரசாங்கம் ஒரு அவசரகால சட்டத்தையும் நீடிக்கிறதின் ஊடாக அனுமதிச்சிருக்கு. அவசரகால சட்டம் நீடிக்கிறது போலீஸ் இராணுவத்துக்கு எல்லாத்துக்கும் வடகிழக்கில், அது விசேஷமாக வடகிழக்கில் கொடுக்குற செய்தி என்னென்றால் ஒரு விசேடமான ஒரு நேரத்தில் நீங்கள் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்றதுதான் அந்த செய்தி. திருகோணமலை மூதூர் குமாரபுரம் பகுதியில் இடம்பெற்ற மனித படுகொலை சம்பவத்திற்கான நீதியை பெற்றுத் தருமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். 30வது ஆண்டு நினைவேந்தல் நாளில் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். இதன்போது குமாரபுரம் மக்களினால் வேலன் சுவாமிகளிடம் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது.
திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட குமாரபுரம் கிராமத்தில் 1996 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அத்துமீறி நுழைந்த ஆயுததாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் காரணமாக பெண்கள், சிறுவர்கள் உட்பட 26 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்ததுடன் 15 வயதான சிறுமியொருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 1996 ஆண்டு மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் தெய்வத்தை ராணுவ முகாமில் சேவையில் இருந்த 8 ராணுவ வீரர்கள் சாட்சியாளர்களினால் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக குற்றவியல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்தப்பட்டு நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் யுத்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எதிரிகளின் வேண்டுகோளுக்கு அமைய சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் பாதுகாப்பு கருதி குறித்த வழக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை ஜோரிகள் சபை முன்னிலையில் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் 2016 ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி எஞ்சியிருந்த 6 முன்னாள் ராணுவ வீரர்களும் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டதுடன் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குறித்த படுகொலை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு பின்னரும் நீதி கிடைக்காத நிலையில் அவர்களது உறவுகள் நினைவேந்தலை நினைவு கூறுகின்றனர். இந்த நிலையில் மனித படுகொலையின் 30வது ஆண்டு நினைவு தினம் இன்று புதன்கிழமை காலை குமாரபுரத்தில் நினைவு கூறப்பட்டுள்ளது. இதன்போது பிரதான சுடர் ஏற்றப்பட்டு உயிரிழந்தவர்களின் உருவப்படங்களுக்கு மலர் தூவி விளக்கேற்றி மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டுள்ளது. நினைவு கூறலை குமாரபுரம் பிரதேச மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். ஸ்ரீலங்கா சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிற்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடைபெறும் நிலையில் சபாநாயகர் தனது பதவியில் தொடர முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். இதனால் ஸ்ரீலங்காவின் புதிய சபாநாயகர் யார் என பத்ரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசாங்கத்திடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். அடுத்த சபாநாயகர் யார்? தற்போதைய மதிப்பிற்குரிய சபாநாயகருக்கு எதிராக நாடாளுமன்றத்தின் துணை செயலாளர் நாயகம் மற்றும் நிர்வாகத் தலைவர் இணைந்து கடுமையான முறைப்பாடு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். இந்த முறைப்பாடு லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் நாடாளுமன்றத்தின் தலைமை ஆசனத்தை வகிப்பவராகவும் அரசியலமைப்பு சபையின் தலைவராகவும் செயற்படுகின்றார். அரசியலமைப்பு சபை இலங்கை அரசியலமைப்பின் கீழ் மிகுந்த அதிகாரம் கொண்ட நிறுவனம். அரசியலமைப்பின் 41A பிரிவும் அதனுடன் தொடர்புடைய அட்டவணையும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை ஆணைக்குழு மற்றும் அரசியலமைப்பு சபை இடையே வலுவான சட்டப்பூர்வ தொடர்பு இருப்பதை தெளிவுபடுத்துகின்றன. உதாரணமாக, லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்களை நியமிப்பதில் அரசியலமைப்பு சபை நேரடியாக ஈடுபடுகிறது. இத்தகைய பின்னணியில் தன்னையே குறிவைத்து விசாரணை நடத்தப்படும் போது சபாநாயகர் தனது பதவியில் தொடர முடியாது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நாம் கேள்வி எழுப்புகின்றோம். நீங்கள் மற்றும் உங்கள் அரசாங்கம் நாட்டிற்கு முன்வைத்த அரசியல் நெறிமுறை இன்று உங்கள் ஆட்சிக்குள்ளேயே சவாலாக உள்ளது. சபாநாயகரே இப்போது உங்கள் முன்னாடி அசோக ரன்பல்ல எடுத்துக்காட்டை பின்பற்ற வேண்டிய நேரம் வந்துள்ளது. அதனால்தான் அரசாங்கத்திடம் நான் அடுத்த சபாநாயகர் யார் என்று கேள்வி கேட்கின்றேன். இதேபோல ஸ்ரீலங்கா சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்னவிற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அவரது தனிப்பட்ட செயலாளர் செயற்படுவதாக குற்றம் சாட்டி ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்று இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளது. சபாநாயகருக்கு எதிராக ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பான விடயங்கள் அடங்கிய அறிக்கையை சபாநாயகருக்கு சமர்ப்பிக்குமாறு நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு சபாநாயகரின் தனிப்பட்ட செயலாளர் அறிவித்துள்ளமை விசாரணைகளுக்கு தடையாக இருப்பதாக முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ள சமிந்த குலரத்ன என்பவரால் கடந்த 2ஆம் திகதி சபாநாயகருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான உத்தியோகபூர்வ வாகனங்களை பயன்படுத்துதல், சட்டவிரோதமாக 2 எரிபொருள் கொடுப்பனவுகளை பெறுதல் மற்றும் 2 உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை பயன்படுத்துதல் போன்ற பல குற்றச்சாட்டுகள் அதில் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குறித்த முறைப்பாடு தொடர்பில் தகவல்களை கோரி சபாநாயகரின் தனிப்பட்ட செயலாளர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு அனுப்பிய கடிதம் குறித்து கடந்த பிப்ரவரி 5ஆம் திகதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா அம்பலப்படுத்தியிருந்தார். இதனையடுத்து குறித்த கடிதம் மூலம் விசாரணைகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக தெரிவித்து ஹர்ஷன ராஜகருணா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இன்று காலை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாட்டை அளித்துள்ளனர். ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமெரிக்காவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து லண்டனில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் நடைபெற்ற தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டமைக்காக பெருமளவிலான அரச நிதியை செலவிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே சமன் ஏக்கநாயக்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி செயலாளராக பதவி வகித்த சமன் ஏக்கநாயக்க குறித்த தனிப்பட்ட பயணத்திற்கான நிதியை விடுவித்த போது உரிய வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படவில்லை என்று அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவுள்ளமையினால் அவரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை நுவரெலியா செல்லும் வழியில் தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நானோயா ரதல்ல குறுக்கு வழி பாதையில் உள்ள தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதி குறித்த இடத்திற்கு சென்றபோது தோட்ட தொழிலாளர்கள் அவருக்கு வரவேற்பளித்துள்ளனர். இதன்போது தமது சம்பளத்தை அதிகரித்தமைக்கு அவர்கள் ஜனாதிபதிக்கு நன்றியும் தெரிவித்துள்ளனர். எத்தனைக்கு வந்தீங்க? எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. எத்தனை மணி வரைக்கும் வேலை செய்வீங்கன்னு எப்படி வராது ஜனாதிபதி. நீங்கள் எந்த ஜனாதிபதியுமே எங்களை பார்க்க ஒரு நாளைக்கு வந்ததில்லை. நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அது இல்லாமல் எங்களுக்கு சம்பளம் ஒரு 700 கூட்டி கொடுத்துருக்கீங்க, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2வது எங்களுக்கு இந்த ரோட்டுக்கு பஸ் வேணும் சார். ஸ்கூல் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் இப்படி வந்தது ரொம்ப சந்தோஷம். බලන අපි සේරවිල අපි බලනවනේ. දැන් සේර අපි එක්කෙනෙක් වගේ අපි හරි ආරේ සතුටු වෙනවා සේර අපි ඔයගොල්ලෝ නාව පස්සේ ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வடமாகாணத்தை நோக்கி பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருவதனால் மக்களின் ஆதரவு தொடர்ச்சியாக தமது கட்சிக்கு என தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். வடக்கு மக்களுக்கு தவறான விடயங்களை செயற்படுத்த மாட்டோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தெரியும், பாராளுமன்றத்திலே எந்த ஒரு மாவட்டத்திலும் வெற்றி பெறாத, எந்த ஒரு மாவட்டத்திலும் அதிகூடிய பெரும்பான்மையை பெற்ற ஒரு இடமாக வடமாகாணமாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்லக்கூடியதாக இருந்தால் அதிகூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தான் கிடைக்கப்பட்டிருந்தார்கள். எங்களது ஆதரவு, அந்த மக்களின் ஆதரவு தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்ச்சியாக இருக்கின்றது. தெரியும், அண்மைய காலத்தில் கூட ஜனாதிபதி அவர்கள் கூடுதலான திட்டங்களை வடமாகாணத்தை நோக்கி தான் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மக்களிடையே நல்ல ஒரு அபிப்பிராயம் எங்கள் ஜனாதிபதி மீது இருக்கின்றது. அதனை போன்று ஜனாதிபதி அந்த மக்கள் மீது நல்ல ஒரு நம்பிக்கையையும் அதே நேரம் பாசத்தையும் வைத்திருக்கின்றார் என நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே எந்த ஒரு வகையிலும் அந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் எந்த ஒரு விடயங்களும் தவறான விடயங்களையும் செயற்படுத்த மாட்டோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஐரோப்பிய நாடுகள் ஒன்றுபட்டு ஐரோப்பா என்ற அடையாளத்தில் உலக அரங்கில் தன்னை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என பிரெஞ்சு அரசு தலைவர் அதிரடியாக வலியுறுத்தியுள்ளார்.
ஐரோப்பாவுக்கு இப்போது சீனா, ரஷ்யா மட்டுமல்ல அமெரிக்காவும் அச்சுறுத்தல்களை விடுப்பதால் இவற்றை எதிர்கொள்ள ஐரோப்பா விழித்தெழ வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள பிரெஞ்சு அரசு தலைவர், அமெரிக்காவால் ஐரோப்பா உள்ளிட்ட உலகில் பதற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், நிதித்துறை, பாதுகாப்பு மற்றும் ஜனநாயக அமைப்புகளில் ஐரோப்பிய நாடுகள் ஒரு சக்தியாக மாற தயாராக உள்ளதா என்பதுதான் இப்போதுள்ள வினா என்றும் மேக்ரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த வார இறுதியில் பிரசல்ஸில் ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாடு நடக்கவுள்ள நிலையில் மேக்ரனின் இந்த கருத்து வந்துள்ளது. ஒழுங்கற்ற சமகால உலகில் ஐரோப்பா ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்வதாக குறிப்பிட்ட அவர், அமெரிக்கா ஐரோப்பிய பாதுகாப்பை என்றென்றும் உத்தரவாதம் செய்யும் நிலைப்பாடு இனி உறுதியில்லை எனவும், டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை இணைப்பதற்கான வெடிக்கத்தில் பின்வாங்குவது போல் தோன்றினாலும் ஐரோப்பியர்கள் அதில் ஏமாறக்கூடாது என்று மேக்ரான் எச்சரித்துள்ளார். ஒரு நெருக்கடியின் முடிவில் அமைதியாக இருக்கும் ஒரு கோழைத்தனமான போக்கு ஐரோப்பிய நாடுகளிடம் உள்ளதாக சிறிய அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் வந்த பின்னர் திடீரென்று வாஷிங்டன் விட்டுக் கொடுப்பது போல நிலைமை மாறியதும் ஐரோப்பிய மக்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கப்பட்டதாகவும், ஒரு நொடி கூட அதனை நம்பக்கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், பலாங்குட கசப்ப தேரர் உள்ளிட்ட 10 பேருக்கு பிணை. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூறல கொலை வழக்கு, 12 பேருக்கு மரண தண்டனை விதிப்பு. சிங்கள பௌத்தன் என்பதில் பெருமிதம் கொள்வதாக நாமல் தெரிவிப்பு, இனவாதி அல்ல எனவும் கருத்து. ஸ்ரீலங்காவின் புதிய சபாநாயகர் ஜார், அனுரவிடம் மொட்டு கட்சி கேள்வி. குமாரபுரம் படுகொலையின் 30ஆம் ஆண்டு நினைவு தினம், நீதியை பெற்றுத்தருமாறு கோரும் மக்கள். ஐரோப்பிய நாடுகளை ஒன்றிணையுமாறு கோரும் மேக்ரோன், சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களை தொடர்ந்து கருத்து. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.